ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். சரி ரைட்டர், இன்றைக்கி நம்ம மந்த்லியில் உள்ள டைமண்டை போய் கிளைம் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்டலுக்கு சுற்றி விடலாம் அப்படின்னு நானும் வேகமாக வந்தாச்சு. சரி ரைட், நம்மகிட்ட ஒரு 94 டைமண்ட் இருக்குது, ஒரு 10 ஸ்பின்னை போட்டு விடுவோம் அப்படின்னு தான் நானும் ஒரு 5 ஸ்பின்னாக தான் மாற்றிட்டாங்களான்னு நானும் மறந்துட்டேன். சரி ரைட்டு, 5 ஸ்பின்னாக போட்டு விடுன்னு பார்த்தா 1 2 அப்படின்னு கொடுத்து நம்ம நல்லா தலையில் மிளகா அரிக்கான் கறினா. சரி ரைட்டராக நமக்கு கேம் ப்ளே பண்ணிவிட்டு ஒரு 10 டோக்கனை நமக்கு அதில் கிளைம் பண்ணியாச்சு. பெயினோட டோக்கன் 10 டோக்கன் கிளைம் பண்ணியாச்சு. சரி ரைட்டர், அந்த 10 டோக்கன் வச்சு 5 போடுவோம் அப்படின்னு பார்த்தா 3 2 3 2 1 அப்படின்னு கொடுத்து நம்மளை நல்லா ஏமாற்றிட்டாங்க. வேறு லெவல். சரி ரைட்டு, இன்னொரு 5 இருக்குது, சுற்றி விடுவோம் அப்படின்னு நினச்சி சரி ரைட்டர் இன்னொரு 5 சுற்றி விடலான்னு பார்த்தா வேறு லெவலில் 10 கொடுத்துட்டான். போடு அப்படி தான் நினச்சிக்கிட்டேன். கருணாக்காரா இன்றைக்கி தான் ஒரு உருப்படியான வேலை பண்ணியிருக்கு அப்படின்ட்டு இன்றைக்கி எப்படியா நம்ம பெயிண்ட் பண்ணல எடுத்தே தீரணும்டா அப்படின்ட்டு நானும் சரி ரைட்டு கொஞ்சம் டாப்அப் பண்ணிட்டு வருவோம். சரி ரைட்டரை நம்மளும் டாப்அப் பண்ணிட்டு வந்து இன்றைக்கி பெயிண்ட் பண்ணல எப்படியா எடுத்தே தீரண்டா அப்படின்னு நினச்சிட்டேன். சரி ரைட்டு, நம்ம சப்ஸ்கிரைபரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, ப்ரோ எடுப்புறோம்னாங்க. சரி ரைட்டரை நம்மளும் போய் எடுத்துரும் அப்படின்ட்டு நம்மளும் ஒரு 1000 டைம் டாப் பண்ணிட்டு வச்சு எப்படியாவது நம்ம 90 போட்டு விடுவோம். போட்டு விட்டு பெயிண்ட் பண்டல் கிடச்சின்னா மிச்சம் இருக்க டோக்கனை வச்சு அடுத்த ஒரு பண்டல் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நானும் பார்த்தேன். சரி ரைட்டரை எப்படியா டோக்கனை வச்சு சுற்றி விடுவோம்டா நம்மளும் அப்படின்னு தான் நானும் நினச்சேன். சரி ரைட்டு, ஒரு 90 போட்டு விடுவோம் அப்படின்னு நானும் ஒரு 90 சுற்றி விட்டா 2 3 1 அப்படின்னு நல்லா கொடுத்து நம்மளை நல்லா கருனா தலையில் நல்லா மிளகா அரைக்கடா மொத்தமே 7 டோக்கன் கொடுத்து நல்லா ஏமாற்றிட்டான் நம்மளை. ரெண்டுன்னு ஒரு 90 டைம் சுற்றி விடுவோம் அப்படின்னு தான் நானும் ஒரு 90 டைம் சுற்றி விட்டேன். சுற்றி விட்டுட்டு அடுத்து நடந்ததே வேறு, நீங்களே பாருங்கள் வீடியோவை. அதுலேயும் அதே மாதிரி 2 1 அவ்வளோதான். ரைட்டு, நம்மகிட்ட இருந்து இருக்க டைமில் பூரா இவன் விடமாட்டாமளுக்கு அப்படின்னு தான் நானும் நினச்சேன். எப்படியா இன்னொரு பண்டலையும் எடுக்கணும் அப்படின்னு தான் என்னோடய குறிக்கோளை தான். இன்னொரு பண்டல் எப்படியா எடுத்துடணும் அப்படின்னு தான் நான் நினச்சிருக்கேன். இதோட சேர்த்தா நம்மள்ட்ட 2வது பண்டல் வருது. சும்மா ஒரு பண்டலும் நம்ம எப்படியா எடுத்துடலான்னு தான் நானும் நினச்சேன். சரி ரைட்டா, டோக்கன் கொடுத்து எத்தனை டோக்கன் பார்த்தா 200 டோக்கன் இருக்குது. நம்மகிட்ட ஒரு 150 டோக்கன் சேர்ந்துட்டு இப்போவாது குடுறா பண்டல் எப்படியாவது குடுறா அப்படின்னு தான் நானும் நினச்சேன். கிட்டன்னு சுற்றி விட்டா 2 தான் கொடுத்துக்கிட்டே இருக்கான். நல்லா ஏமாற்றிட்டா எல்லா டைமும் உருவான்னு தான் நினைக்கேன். அடுத்த பண்டலுக்கு சுற்றி விடுறதுக்கு நம்மள்ட்ட டைமண்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி ரைட்டரை எப்படியாவது சுற்றி விட்டு எடுக்க பார்ப்போம்டா அப்படின்னு தான் நானும் நினச்சி சரி ரைட்டு நம்மளும் போய் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு வருவோம், கிளியர் சேட் பண்ணிட்டு வருவோம் அப்படி தான் நானும் நினச்சேன். சரி ரைட்டராக போய் எல்லோரும் சொல்லுவாங்க 3 ஆட்டை கிளியர் சேட் பண்ணால் கண்டிப்பாக உளும்புலோ அப்படின்ட்டு நம்ம ஃப்ரெண்டு சொன்னாப்புல. சரி ரைட்டராக நம்மளும் ஒரு 3 ஆட்டை கிளியர் சேட் பண்ணிட்டு வந்துட்டு சரி ரைட்டு கேரக்டரை மாற்றுவோம், ஆடம் வைப்போம். ஆடம் வச்சாவது எப்படியாவது உழுதான்னு பார்ப்போம் அப்படின்னு தான் நானும் ஆடம் கேரக்டர்ஸில் வச்சிடலான்னு தான் நானும் ஆடமை தேடுதேன். தலைவர் கீழே டேஸில் கிடக்காப்புல. சரி ரைட்டராக வச்சுட்டு நம்மளும் கொஞ்சம் கருப்பாக ஆக்கிறோம் ஆடத்தை அப்படின்ட்டு ஆடத்தை பார்த்தா நம்மளோட டாப்க்கு மேலே போட்டு நிற்காம வேறு லெவல் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். எப்படியும் கொடுக்க மாட்டான் நம்மளுக்கு சீக்கிரம் அப்படின்னு அது நல்லாவே நம்மளுக்கு தெரியும். சரி ரைட்டு வாங்க நம்ம மறுபடியும் ஒரு 90 சுற்றி விட்டு பார்ப்போம். கடைசி நம்மகிட்ட இருக்கணும் 600 டைம்லையும் பிடிங்கிருவான்னு தான் நினைக்கிறேன். சரி ரைட்டு அப்போ போடுறா அப்படின்னு தான் நினச்சா அதான் 2 1 கொடுத்து நல்லா ஏமாற்றுதாங்க. அடே கரீனா நீ நல்லா வருவாடா அப்படின்னு நினச்சேன். நம்மள்ட்டையும் டோக்கனை பார்த்தீங்கன்னா 125 தான் சேர்ந்துருக்கு. ரைட்டராக எப்படியாவது சேருண்டான்னு பார்த்தா இதில் ஒரு 10 கொடுத்து நம்மளுக்கு ஒரு 16 டோக்கனை சேர வச்சுட்டான். வேறு லெவல்னு ஒரு 9 டோக்கன் தான் தவிர எப்படியாவது எடுத்துடுறா தந்துடுறா இந்த ஸ்பின்லேயே தந்துடுறா 9 டோக்கன் அப்படின்னு நினச்சி நானும் சுற்றி விட்டா வேறு லெவலு ப்ரோ. 7 டோக்கன் தந்துட்டான், ஒரு 2 டோக்கன் தவிடுது. சரி ரைட்டு ஒரு 20 டைமில் சுற்றி விடுவோம், இதாக 2 தரான்னு பார்ப்போம் அப்படி தான் நானும் ஒரு 20 டைமில் சுற்றி விட்டேன். வேறு லெவலில் நம்மளுக்கு 2 எண்ணத்தை கொடுத்து போயிட்டு வாப்போ அப்படின்ட்டாங்க. சரி ரைட்டரை 200 சேர்ந்துட்டு எடுத்து சுற்றி விடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நானும் சரி ரைட்டு 200 டைமண்டுக்கு 200 டோக்கனுக்கு பெயிண்ட் பண்ணுறேன். நம்ம வாங்கியாச்சு காய்ஸ், வேறு லெவலு. சரி ரைட்டராக பெயிண்ட் பண்ணல எப்படி இருக்குன்னு நமக்கு வெளியே போய் எக்யூ பண்ணி பார்ப்போம். எப்படி இருக்குன்னு மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். சரியா? சரி ரைட்டராக அந்த பெயிண்ட் பண்டில் போட்டு நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா நீங்கள் தான் காய்ஸ் கமெண்ட் பண்ணணும். பெயிண்ட் பண்டில் நம்ம எக்யூ பண்ணியாச்சு, எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை காய்ஸ். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.